ஸோ என்ன அங்கே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு ஒன்று வந்திருக்கு, அதை பிடிச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் அதை பிடிச்சிருக்குறாங்க. 6 ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. போய் பாம்பு பிடிச்சாச்சு, போய் பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க போகலாம். வெற்றிகரமாக பிடிச்சிட்டாங்க. ரொம்ப போராடினார் பாவம். போராட்டத்துக்கு அப்புறம் அதை பிடிச்சிட்டாரு வெற்றிகரமாக. ஆக்சுவலாக எங்கள் வீட்டு பேக் சைடில் சத்தம் கேட்டுகிட்டு இருந்தது. ஸோ போய் பார்த்தா இந்த மாதிரி பாம்பு பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் அது 6 ஃபீட் எப்படி இருக்கும் போல். இந்த வீடியோ பாருங்கள் ஃபுல்லாக. கேர்ஃபுல். ಜಾರ್ಡತೆ ಅಂದ 6 ஃபீட் ಬರ್ಪುಂಡು. ಶೋರ್ ಇದು ಮೋರ್ ದನ್ 6 ಫೀಟ್ இருக்கும். இந்த ಉದ್ದ ತೋಜ್ ಬರಪುಂಡ ಒಂಜಿ ಕೈಟ್ ಅಂದ್ರೆ ಬಡ್ಸು அஞ்சு மட்டும் படுத்து. ஸோ உங்கள் வீட்டில் தான் அது வந்துருக்குது. ಓಕೆ கொஞ்சம் கேர்ஃபுல். ವಿಷಯದ್ಯಾ? ಬೊಕ್ಕ ಏನು ಅಟ್ಯಾಕ್ ಮಲ್ಪ ನಿಮ್ಮ ಅಂದೆ ನುಂಗುನ್ನದೆ ಇಂದು ಮಲ್ಲೆತ್ತ ಎಲ್ಲೇ ಅಂದ ಅಂದ ஓ மை காட், ஃபேஸ் தெரியுதா? பயங்கரம். இதுதான் எப்படியோ 6 ஃபீட்டுக்கு மேலே இருக்கும். அது இது வந்து இங்கே ரெகுலராக இங்கே வந்து நிறைய பாம்பு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வளர்த்திட்டு இருக்கிற கோழி நாயை வந்து சாப்பிட வந்திருக்குது. பட் அதுக்கு முன்னாடியே பிடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா துளு அப்படின்ற லாங்குவேஜ். இது மேங்களூரில் பேசக்கூடிய ஒரு லோக்கல் லாங்குவேஜ். இந்த பாம்பை போராடி பிடிச்ச ஒரு பேர் வந்து அசோக். அவர் இந்த பாம்பை திரும்ப அதோட இடத்துக்கு கொண்டு போய் விட போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட நம்ம திரும்ப சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.